Hello everyone, welcome to Brace Coder. This is முத்துக்குமரன். போன வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி ஒரு நியூவாக ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். அண்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அதில் இருக்கிற ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் எதுக்காக அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிரியேட் பண்ண ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாக்கா நமக்கு டிவைசஸ் தேவை. ஸோ நம்ம டிவைசஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் டிவைசஸ் இருக்குது. ஒன்று பார்த்தோன்னாக்கா ஃபிசிக்கல் டிவைஸ் அண்ட் விர்ச்சுவல் டிவைஸ். ஸோ ஃபிசிக்கல் டிவைஸ்ன்றது வந்து நம்ம கையில் தொட்டு நம்ம பர்சனல் யூசேஜுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் எல்லாமே ஃபிசிக்கல் டிவைஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெட்மி மொபைல்ஸ், ரியல்மி மொபைல்ஸ், சாம்சங், ஒன் ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி இருக்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்ம பர்சனல் யூசேஜுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ் எல்லாமே ஃபிசிக்கல் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் இன்னொன்று பார்த்தாக்கா விர்ச்சுவல் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ விர்ச்சுவல் டிவைஸ்ன்றது வந்து நம்ம பர்சனல் யூசேஜுக்காக யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஃபார் டெஸ்டிங்காக, ஸோ ஆப் ரன் பண்ணி பார்க்கறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் வந்து நம்ம விர்ச்சுவல் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக விர்ச்சுவல் டிவைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். விர்ச்சுவல் டிவைஸ் எப்படி நியூவாக ஒரு கிரியேட் பண்ண போகிறோம் அண்டு விர்ச்சுவல் டிவைஸ்னால நமக்கு என்னென்னலாம் யூசேஜ் இருக்குன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ விர்ச்சுவல் டிவைஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவே ஒரு விர்ச்சுவல் டிவைஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் பார்த்தோன்னாக்கா ஏவிடி மேனேஜர்னு சொல்லுவோம். ஸோ ஏவிடினா மீன்ஸ் ஆண்ட்ராய்ட் விர்ச்சுவல் டிவைஸ் தான் நம்ம ஏவிடி மேனேஜர்னு சொல்லுவோம். ஸோ அது எங்கே இருக்குது பார்த்தோன்னாக்கா டூல்ஸில் போயிட்டு ஏவிடி மேனேஜர்னு இருக்கும். இனிஷியலி உங்களுக்கு எந்த ஒரு விர்ச்சுவல் டிவைஸும் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்களே தான் ஒரு நியூவாக ஒரு விர்ச்சுவல் டிவைஸை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக கிரியேட் விர்ச்சுவல் டிவைஸ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. ஸோ டிவிக்கும் ஒரு விர்ச்சுவல் டிவி கிரியேட் பண்ணிக்கலாம், விர்ச்சுவல் ஃபோன் கிரியேட் பண்ணிக்கலாம், விர்ச்சுவலாக ஒரு வாட்ச் கிரியேட் பண்ணிக்கலாம், அண்ட் விர்ச்சுவலாக ஒரு டேப்லெட் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம டெவலப் பண்ண போகிறது பார்த்தாக்கா நம்ம மொபைல் பேஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ஸோ மொபைல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மொபைலில் பார்த்தோன்னாக்கா நமக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் மாடல் இருக்குது, மொபைல் மாடல் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஸோ அந்த மாடல் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வித்தின் ப்ளே ஸ்டோர் சப்போர்ட்டோட இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ப்ளே ஸ்டோர் சப்போர்ட்டோட இருக்கிற ஒரு 6 டிவைசஸ் இருக்குது. ஸோ அந்த டிவைஸோட விர்ச்சுவல் டிவைஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாடல் இல்லாமல் நீங்களாக ஒரு ஓன் டிசைனில் ஒரு மொபைல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஸோ நியூ ஹார்ட்வேர் ப்ரொஃபைல்னு இருக்கும். ஸோ இதுக்குள்ளார போயிட்டு உங்கள் டிவைஸோட நேம் டைப் பண்ணிக்குவோம். அண்ட் டிவைஸோட டைப் செலக்ட் பண்ணிவிட்டு அண்டு ஸ்க்ரீனோட சைஸ், ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன்ஸ் அண்ட் ரேமோட சைஸ் அண்டு போர்ட்ரேட் அண்ட் லேண்ட்ஸ்கேப் டிவைஸ் சப்போர்ட் பண்ணணுமா இல்லையா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். அண்டு கேமரா ஃப்ரண்ட் கேமரா மட்டும் இருக்குமா இல்லை பேக் அண்ட் கேமராவும் இருக்குமான்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அண்டு சென்சார்ஸ் என்னென்னலாம் நம்ம அந்த டிவைஸில் சென்சார் வச்சுருக்கோம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னாக்கா நியூவாக ஒரு ஸ்கின் க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நியூ டிவைஸ் 3 ஒரு நியூவாக ஒரு டிவைஸ் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த டிவைஸையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏற்கனவே ஒரு டிவைஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இம்போர்ட் கொடுத்து ஸோ ஏற்கனவே ஒரு ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த டிவைஸை நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைனாக்கா ஏற்கனவே இருக்கிற டிவைஸோடைய ஒரு க்ளோன், ஒரு அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிவைஸை நீங்கள் க்ளோன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக க்ளோன்ன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ க்ளோன் டிவைஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதே ஈக்குவல், ஸோ அதே டிவைஸ் தான், அதே சப்போர்ட்டோட இருக்கும். பட் உங்களுக்கு ரேமோட சைஸ் இந்த மாதிரி எதுலாம் வேணாமோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு கஸ்டமைஸான ஒரு மொபைலை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரியும் நீங்கள் ஒரு நியூவாக ஓனாக ஒரு டிவைஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். தென் நான் வந்து டிஃபால்ட்டாக ஒரு பிக்சல் 3ன்ற ஒரு மொபைல் ப்ளே ஸ்டோர் சப்போர்ட்டோடு இருக்கிற ஒரு மொபைலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. ஸோ நம்ம கிரியேட் பண்ணிக்கிற அந்த விர்ச்சுவல் டிவைஸ்க்கு எந்த ஓஎஸ் இருக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வேணும்னாக்கா நாகெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓரியோ வேணும்னாக்கா ஓரியோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். பை வேணும்னாக்கா பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே ஆர் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கியூவை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோடுன்ற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். தென் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஸோ அந்த டிவைஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிக்சல் 3ன்ற டிவைஸோட நேம்ன்றது வந்து பிக்சல் 3. ஸோ அதோட இன்ச்சஸ், அதோட ரெசல்யூஷன் அண்ட் அதில் இருக்கிற ஓஎஸ் வந்து பார்த்தோன்னாக்கா ஆர் அண்ட் ஸ்டார்ட் அப். ஸோ ஒரு டிவைஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு டிஃபால்ட்டாக போர்ட்ரேட் மோடில் ஓப்பன் ஆகணுமா இல்லை லேண்ட்ஸ்கேப்பில் ஓப்பன் ஆகணுமான்றது இங்கே செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ நான் வந்து போர்ட்ரேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸும் இருக்குது. ஸோ இதில் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னாக்கா
ஸோ உங்களுக்கு வேணும்னாக்கா கேமரா செலக்ட் பண்ணிக்கலாம். லைக் உங்க லேப்டாப்ல நீங்க கேமரா வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா, நீங்க வேணும்னாக்கா வெப்கேம் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பேக் அண்ட் கேமராக்கும் அதே மாரி வெப்கேம் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெட்வொர்க் ஸ்பீடு. ஸோ உங்களுடைய விர்ச்சுவல் டிவைஸ்ல உங்களுடைய நெட்வொர்க் ஸ்பீட நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஃபுல், எல்டிஇ, எட்ஜ், ஜிபிஆர்எஸ், ஜிஎஸ்எம். ஸோ இந்த மாரி நெறைய லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில இருக்கிற ஒவ்வொரு டைப்புமே ஒவ்வொரு ஸ்பீடுக்கான வேல்யூவ டினோட் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா, ஜிஎஸ்எம்ன்றத நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா, 14 கேபி ஸ்பீடு அப்லோட் ஸ்பீட் அண்ட் 14 கேபி ஸ்பீட் டவுன்லோட் ஸ்பீட். அதே மாரி தான் ஜிபிஆர்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, நமக்கு 40 கேபி ஸ்பீடு தான் அப்லோட் ஸ்பீட் அண்ட் 80 கேபி ஸ்பீடு பார்த்தோம்னாக்கா டவுன்லோடுக்கு. ஸோ அதே மாதிரி எட்ஜுக்கு, எல்டிஇ, ஸோ ஃபுல்ன்றத நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா, அன்லிமிட்டெட். ஸோ இன்ஃபினிட்டி. உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடு எவ்வளவோ அதுக்கேத்த மாரி உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே. நான் வந்து இங்க வந்து ஃபுல்லுன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு டெஸ்டிங் பண்ணணும். ஸோ உங்களுக்கு லோ இன்டர்நெட் ஸ்பீட்லயும் உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா அப்படின்றத நீங்க செக் பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்க ஜிபிஆர்எஸ் ஸோ இந்த மாதிரி லோ லெவல் இருக்கிற இன்டர்நெட் ஸ்பீட நீங்க செலக்ட் பண்ணி நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காகவும் நமக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் குடுக்குறாங்க. ஸோ அதே மாரி உங்களுக்கு தேவையானதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு, தென் ஃபினிஷ் குடுத்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஒரு விர்ச்சுவல் டிவைஸ் கிரியேட் ஆயிடும். ஸோ இதுதான் பிக்சல் 3 என்ற ஒரு டிவைஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஏபிஐ லெவல் 30 அண்ட் அதோட ரெசல்யூஷன், அதோட ஏபிஐ லெவல். ஸோ உங்களுக்கு பார்த்தோம்னாக்கா, பிக்சல் 3 என்ற ஒரு டிவைஸ் வந்து கிரியேட் ஆயிட்டிருக்கும். ஓகே. ஸோ நீங்க வேணும்னாக்கா இப்பயே கூட ரன் பண்ணி பார்க்கலாம். தென் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பார்த்தோம்னாக்கா, பிசிக்கல் டிவைஸ் பார்த்தோம்னாக்கா, ரெட்மி 8 ஒண்ணு வச்சிருக்கேன். அண்ட் நம்ப கிரியேட் பண்ண விர்ச்சுவல் டிவைஸ் பார்த்தோம்னாக்கா, பிக்சல் 3ன்னு இருக்கு. ஸோ நான் இப்போ வந்து பிக்சல் 3ய செலக்ட் பண்ணிட்டு, நான் ஜஸ்ட் ரன் குடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து பில்ட் ஆவறதுக்கு டைம் ஆகும். அதே மாரி உங்களுக்கு டிவைஸும் ஓப்பன் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால உங்களுக்கு லோட் ஆவறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆப் இஸ் இன்ஸ்டாலிங். ஓகே. ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஏவிடில என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ நான் 3 டாட் என்ற ஒரு மோர் என்ற பட்டன நான் கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுடைய விர்ச்சுவல் டிவைஸோடைய ஃபுல் கண்ட்ரோலும் உங்ககிட்ட தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா, உங்களோட லொக்கேஷன நீங்களே செலக்ட் பண்ணி நீங்க சேவ் குடுத்தீங்க அப்படின்னாக்கா, நீங்க உங்களுடைய கரண்ட் லொக்கேஷன் பார்த்தாக்கா இதுதான்ட்டு செட் ஆயிடும். அதே மாதிரி உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடும் நீங்க எப்போனாலும் மாடரேட் பண்ணிக்கலாம். அண்ட் பேட்டரி ஸோ எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். அண்ட் நியூவா ஒரு கால் ஸோ இன்கமிங் கால் வர மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா, ஸோ டிஃபால்ட்டாக இந்த நம்பர் இருக்கு. ஸோ இந்த நம்பரை வேணும்னாக்கா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிட்டு நீங்கள் கால் டிவைஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஒரு இன்கமிங் கால் வரும். ஓகே. உங்களுக்கு ஒரு இன்கமிங் கால் வரும். நீங்க வேணும்னாக்கா அக்செப்ட் பண்ணலாம். வேணானாக்கா டிக்ளைன் பண்ணிக்கலாம். ஸோ அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு கால் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நீங்க பேசுற மாரி உங்களுக்கு அந்த ஆப் வந்து செயல்படும். அதே மாதிரி உங்களுடைய மைக்ரோஃபோன், ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் விர்ச்சுவல் சென்சார்ஸ் ஸோ இந்த மாரி உங்களுக்கு மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி உங்க ஆப்ப நீங்க டெஸ்டிங் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்டிங்க்காக உங்களுக்கு விர்ச்சுவல் டிவைஸ்ன்றது வந்து வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டெஸ்டிங் பர்ப்பஸ்ல உங்களுக்கு ஒரு இன்கமிங் கால் வரும்போது ஏன்னா ஒரு ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னு பண்ணலாம். அண்ட் உங்களுடைய நெட்வொர்க் ஸ்பீடு வந்து கம்மியா இருந்தாலும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமா இருக்கா இல்லையான்றத நீங்க செக் பண்ணிக்கலாம். அண்ட் லொகேஷனும் நீங்க சேஞ்ச் பண்ணி ஸோ அந்த லொகேஷன் கரெக்ட்டா கெட் பண்ணுதா இல்லையான்றத நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி உங்களுக்கு டெஸ்டிங் பர்ப்பஸ்க்காக உங்களுக்கு ஏவிடி மேனேஜர்ன்றது வந்து உங்களுக்கு வெரி, வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஏவிடி மேனேஜர் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ப
ஃபிசிக்கல் டிவைஸ் கனெக்ட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அண்ட் வைஃபை மூலமாவும் நம்மளோட ஃபிசிக்கல் டிவைஸ்ல இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அத பத்தியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.